கதைகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நான் இந்த சினிமா மூலமா ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கதையை கேட்போம். அந்த கதை தான் இந்த சினிமா. ஆனா கதை சொல்ல போறது நான் இல்லைங்க, அதோ அந்த குட்டி பையன் தான். கதையை சொல்ல ஆரம்பிக்கட்டுமாண்ணா? சரி. First of all, welcome to my dear St. John's Public School. இதுதான் எங்க அழகான பள்ளிக்கூடம். இங்க இருந்து தான் இந்த கதை தொடங்க போகுது. இந்த ஸ்கூல்ல தான் படிச்சான் சத்யா. நீங்க நினைக்கிறது சரிதான். அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அவன் நல்லா படிப்பான், அருமையா பாடுவான். ஹாய் கிருஷ்ணா, இன்னைக்கு என்னடா சீக்கிரமா? மழை வரதுக்கு முந்தி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன மச்சான், நீ ரெடி ஆயிட்ட? உன்னோட பூஜை புனஸ்காரம்லாம் முடிஞ்சிருச்சு போல. அதுக்குள்ள முடிஞ்சிருமாடா? பூஜைக்காக ஐயா தயாராகிக்கிட்டே இருக்காரு. ஓ, அப்ப அதான விஷயம். பரவாயில்லடா. வராம இருப்பாளா? ஆமா, அவ வந்துட்டாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல. அது ஒரு லூசு. அதுக்கு தெரியுமா இது ஜொல்லு விடுறது? போதும் போதும், எல்லாம் கிளாஸுக்கு கிளம்புங்க. ஓஹோ, அப்ப நீங்க? மச்சான் உனக்கு கம்பெனி கொடுக்கலாம். வந்துட்டேன் ஐயா. போடி போடி. கிருஷ்ணா படிப்பை தொடர முடியாம நண்பர்கள் ஆதரவுல வளர ஒரு ஏழை பையன். பூஜா இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற அழகான சின்ன தேவதை. பூத்து சிரிக்க வேண்டிய இந்த பூ ஏதோ இனம் புரியாத சோகத்தோட எப்பவும் தலை குனிஞ்சே இருக்கு. வெளுத்து போன முகம், வெறிச்சோடின பார்வை, விரத்தியான நட. யாரோடையும் ஒட்டாம தனிமையில பொழுத கழிக்கிற இவளுக்கு என்னதான் நடந்துச்சு? ஓ, நீயா? இது என்ன சத்திரமா? நீ பாட்டில் போற, நீ பாட்டில் வர்ற? ஆமா, படிக்க வந்தியா? மற்றவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு கணக்குக்கு வந்தியா? ஊர்ல எவ்வளவோ மழை பெய்யுது. இந்த துணி துவைக்க கூட உனக்கு வக்கில்ல? போ போ, போயிட்டாரு. இந்த சின்ன வயசுல ஏதோ இழந்தது போல இருக்கு. பாவம். ஈஸ்வரா, இந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னே தெரியல. ஏன் இப்படி இருக்கு?
இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாம் எத்தனை மணிக்கு வந்தீங்க? 8:40 மேம். சோ இவங்க மட்டும் இப்ப வர்றாங்க. பூஜா, லுக் ஹியர். இதுதான் ஸ்கூலுக்கு வர அழகா? சாரி டீச்சர். எத்தனை தடவை சொல்லுவ சாரி? இன்னைக்கு மட்டுமா நீ லேட்டா வர? கிளாஸ் பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்க நீ. இத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இவ Dress-அ பாருங்க, எங்கேயோ சந்தைக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. Get out of the class. அப்பதான் புத்தி வரும். நீ எல்லாம் என்னத்த படிச்சு கிழிக்க போற? Okay. According to A.G. Cronin, Irish Rose, a real-life story is not only a simple anecdote, but also a romantic fantasy of life. Irish Rose is one of the greatest characterization ever done by Sir A.J. He has manifested the qualities of a lovable mother into this 14-year-old girl. His eyes were shone deep into ages. Then இவன் எப்படி முழிச்சிட்டு இருக்கான்? கழுத்தறுக்க வந்துட்டானுங்க. ஏய், ஹலோ, ஸ்டாண்ட் அப். என்ன பண்ற சத்யா? கவனிச்சிட்டு இருக்கேன் மேம். Then tell me something about the character of Rose. Tell me. மேம், you are beautiful மேம். What? எஸ் மேம், ஃபேஷன் டிவில வர மாதிரி இருக்கீங்க. அவ்வளவு அழகு. நான் பார்த்ததிலே உங்கள் ஒருத்தியை நான் நல்ல அழகி என்பேன் நல்ல. ஏய், get out. Get out I say. வெளிய போடா முதல்ல. மூஞ்சியும் முகரையும் பாரு. கொழுப்பு எடுத்த பாயில. சத்யா தப்பிச்சிட்டா நம்ம மாட்டோம். ஏய், எவன்டா அவன்? ஓகே. According to AJ, எனக்காக பிறந்தவளே, எனக்குள்ளே இருந்தவளே, இதுதான் வாழ்வா? அனுபவம் தந்தாய். இதுதான் வாழ்வா? அனுபவம் தந்தாய். எனக்காக பிறந்தவனே, எனக்குள்ளே இருந்தவனே, இதுதான் வாழ்வா? அனுபவம் தந்தாய். இதுதான் வாழ்வா? அனுபவம் தந்தாய். எனக்காக பிறந்தவனே, எனக்குள்ளே இருந்தவனே. ஓஹோ, ஆகாயம் இடம் மாறி பூமி மேலே போகின்றதே. தொட்டு தொட்டு செல்லும் தென்றல் காற்றினிலே, தொட்டு தொட்டு செல்லும் தென்றல் காற்றினிலே. ஆஹா, உன்னாலே உன்னாலே வானம் ஏறி போகின்றேனே. என்னை சுற்றி விண்மீன் எல்லாம் பறக்கின்றதே, என்னை சுற்றி விண்மீன் எல்லாம் பறக்கின்றதே.
Get in. இந்த ஸ்கூல்ல 2 குட்டி வாண்டுங்க படிச்சிட்டு இருந்தாங்க. ஃபாத்திமா, ஆனந்த். கீரியும் பாம்பு மாதிரி அந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க அடிச்ச கூத்து இருக்கே அப்பப்பா. ஆனந்த் குட்ரா. முடியாது போடி. ஆனந்த் குட்ரானா தர முடியாது. என்னடி பண்ணுவ? மரியாதையே குடுத்துடு. தர முடியாதா? போடா. ஏய் அழுக்கு துணி சோப்பு வைக்கிறேன்டி ஆப்பு. எங்க அப்பா போலீஸ் என்னடா பண்ணுவா ஃபூலிஷ். சாரிக்கா சாரிக்கா அக்கா சாரிக்கா. ஏய் குட்டி பிசாசு, அக்கா கிட்ட சாரி கேளு. எங்க இருந்துடா கிளம்பி வரீங்க? வீணா என்ன டென்ஷன் பண்ணாத சத்யா. டென்ஷன் ஆனா என்னடி பண்ணுவ? நீ அந்த பூஜா பின்னாடி சுத்துறன்னு ஸ்கூல் செவுத்து ஃபுல்லா எழுதி வச்சிருவேன். டிஷும் உருப்பிட்ட மாதிரி தான். എന്താ വന്നേ? ബാത്റൂമിലെ ബാത്റൂമിൽ വെള്ളം ഇല്ലയോ? നിന്റെ നാട്ടുകാരെ എവിടെ പോയടാ? എനിക്ക് தெரியாது. അറിയില്ലയോ? ഇവനെ 2 ദിവസം കാണാത്തോണ്ട് ഇവൻ ചെയ്യേണ്ട പണിയൊക്കെ ഞാൻ ഇവിടെ ചെയ്തോണ്ടിരിക്കും. അറിയാവോ? നിനക്കിപ്പോ എന്താ വേണം? தண்ணிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண. വെള്ളത്തിന് എങ്കിൽ ഞാൻ തന്നെ വെള്ളം കോരിക്കൊണ്ടുപോയി നിന്റെ മുമ്പ് വെച്ച് തരാം. ഇറങ്ങി പോടാ അവിടുന്ന്. மலையாளத்தை இம்ச தாங்க முடியல. എന്താ ഫാദർ? എന്താ ഫാദർ? ഇവിടെ ഒരു വാച്ചറുള്ള അറിയാവോ? എന്നാച്ചാ അവൾക്ക്? 2 ദിവസമായിട്ട് കാണാനില്ല. അയ്യോ എന്നാച്ചാ? എന്ത് പറ്റിയെന്നു? 4 ഷീറ്റ് പേപ്പർ വാങ്ങിക്കാൻ ഞാൻ അവനെ പറഞ്ഞു വിട്ടതാ. என்ன சொல்லி அனுப்புனீங்க? എന്ത് പറഞ്ഞു വിട്ടെന്നു? നീ ഈ റോഡിൽ പോയി 4 ഷീറ്റ് പേപ്പർ വാങ്ങിച്ചിട്ട് തിരിച്ചു വരാൻ. 2 ദിവസമായിട്ട് കാണാനില്ല. ഈ ரோட்ல போய் பேப்பர் வாங்கிட்டு திருச்சி வாடா. ஏன் ஃபாதர் இப்படி மலையாளத்துல பேசி எங்களை கொல்றீங்க? അതുകൊണ്ട് அவன் இப்ப நேரா பஸ்ஸ கிஸ்ஸ புடிச்சு கிளம்பி போய் ஈரோடுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்க போயிட்டு நேரா திருச்சியில இறங்கி பேப்பர் வாங்கிட்டு பொறுமையா வருவான். அதான் நடந்திருக்கும். இல்லன்னா 2 நாளா வராம இருக்க மாட்டான்ல. ഇപ്പൊ ഞാനിപ്പോ എന്തോ ചെയ്യുമെന്ന് പറ. முதல்ல நீங்க தமிழ்ல பேச பழகுங்க. അല്ല പിന്നെ ഞാനേ കഴിഞ്ഞ 2 ദിവസമായിട്ട് ഇവന്റെ പണിയൊക്കെ ഞാനാ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഗേറ്റ് അടയ്ക്കണം, ലൈറ്റ് അടയ്ക്കണം, കക്കൂസ് കഴുകണം. ഇതെല്ലാം എന്റെ പണിയായിട്ട് വന്നോണ്ടിരിക്കുക. അറിയാവോ? குட் மார்னிங் ஃபாதர். എന്താ கக்கூஸ்ல ஃப்ளஷ் ஒர்க் ஆகல ஃபாதர். ഫ്ലഷ് വർക്ക് ചെയ്യുന്നില്ലയോ? ഫ്ലഷ് വർക്ക് ചെയ്യുന്നതിന് മുമ്പുള്ള കാര്യമൊക്കെ സാധിച്ചോ? ആണോ? എങ്കിൽ ഫ്ലഷ് ഞാൻ അടിച്ചു തരാം. மண்ட வச்சுக்கிறேன்டா. ഇത്രയും ദിവസമായിട്ട് ഈ പണിയൊക്കെ ഞാനാ ചെയ്യുന്നത്. കക്കൂസും കഴുകണം. ടീച്ചർക്ക് അറിയാവോ? என்னையும் கக்கூஸ் கழுவ கூப்பிட்டுறாதீங்க. அட நீ வந்துட்டியா? பேப்பரும் வாங்கிட்டு வந்துட்டியா? എന്തുവാ? നീ 2 ദിവസമായിട്ട് എവിടെയായിരുന്നു? 2 ദിവസം. എന്തുവാ ഇത്? முதல்ல காதுல இருந்து அந்த சனியனை எடுத்து தூக்கி போடு, கீழே போடு. அப்பதான் கேட்கும். പേപ്പറായിരുന്നു 4 ഷീറ്റ്. இது என்ன வாட்ச்மேன்? இது என் செலவுக்கான பில்லு. நான் சொன்னேன்ல ஃபாதர், பாண்டிச்சேரியில இருந்து ஈரோடு போன செலவு 300 ரூபா, ஈரோடுல இருந்து திருச்சி வந்த செலவு 200 ரூபா, அங்க இருந்து மறுபடியும் பாண்டிச்சேரி 250 ரூபா. இது என்ன நடுவுல கடல்? அது எங்க அப்பா அம்மா பாத்துட்டு அங்கேயே போயிட்டு வந்தியா? ഓ ബുദ്ധിശാലി ഫാദർ, ബുദ്ധിശാലി. ഒരു കാര്യം, ഡൽഹിയിൽ പോയി അവിടുത്തെ പ്രധാനമന്ത്രികളെ ഒന്ന് കണ്ടിട്ട് വാ. അത് നാളെ ചെയ്യാം. നാളേക്കാ പോടാ. മരങ്ങോടാ മരപ്പട്ടി കഴുതേ കമ്മാളി നിന്റെ എന്താ കണ്ണു പത്തേ? இல்ல நான் ஒன்னும் கேட்கல. അല്ല കണ്ണു കൂടെ കേൾക്കാനും പറ്റില്ല. பார்த்துட்டேன்ல, அப்போ கண்டிப்பா கேட்டிருப்பேன். അല്ലാതെ ഈശോയെ
இருடி. டேய் இப்படி வாசிட்டு இருந்தா பிசினஸ் எல்லாம் சூப்பரா நடக்கும். சத்யா விடுறா அவளை, விடு. இந்தா இதை கூட நீ வச்சுக்கோ. கிழிஞ்சது. போமா. இழிச்ச வாய் பையன். டேய் மாப்பிள்ள, ஏற்கனவே அவன் நிறைய பழத்தை சுற்றுப்பா போல இருக்குடா. இப்படி அள்ளி வழங்கினேன்னு வச்சுக்க, ஊற்றி மூடிக்கிட்டு போக வேண்டியதான். அடா விடுறா, நீங்களாம் எனக்கு தர வேண்டிய கடனை எப்படா தந்து முடிக்க போறீங்க? அது வந்து வீட்ல காசே தர மாட்டேன்றாங்கடா. உனக்கு எவ்வளோடா வேணும் சொல்லு. என்னடா, நான் விளையாட்டுக்கு தானே சொன்னேன். விளையாட்டுனாலும் நீ சொன்னது தாண்டா உண்மை. கடன் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற. ச்சே, என்னடா நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு. ஒண்ணுமில்லாத என்ன எழுதவும் படிக்கவும் வச்சது நீங்க தானடா. கூட பிறந்தவன் மாதிரி பழகுற உங்ககிட்ட நான் கணக்கு பார்ப்பேனாடா? சென்டிமெண்ட் ஆயிட்டான்டா, நாம எஸ்கேப் ஆயிடுவோம். அட்ரா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா அட்ரா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு. எங்கடி என் ஃபோர்க்கு? இந்தாடா. இது கொடுத்துட்டு தப்பிச்சிருவியா? கொய்யாப்பழம் எங்க? போடா புண்ணாக்கு. இருடி உன்னை கவனிச்சுக்கிறேன். டேய் எந்தரா குட்டி தேவாங்கு, அழுது தப்பிக்க பாக்குறியா? விடுனா, வலிக்குது. அந்த அண்ணன் சொல்லிதான் செஞ்சேன். டேய் மூட்டை, என்னடா இங்க வாடா. சின்ன வயல வச்சு வேடா கட்டுறியா? ஏய் ஏய் லேசா ஒரு பிட்ட போட்டேன். அரசியல்வாதி மாதிரி அடிச்சுக்கிறானுங்க. இதுதான் பூஜாவோட பாட்டி வீடு. நம்ம பல வியாபாரி கிருஷ்ணா ஒரு நாள் கூட தவறாம இங்க வந்துருவோம். ரிட்டையர்ட் டீச்சரான உங்களுக்கு கிருஷ்ணா மேல அவ்வளவு பிரியம். டீச்சர் ஆண்டி, கிருஷ்ணா வந்திருக்கேன். கிருஷ்ணா, எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலி. நீ உள்ள வா. இதோ வரேன். எங்க இருக்கீங்க? என்னாச்சு டீச்சர் ஆண்டிக்கு? உள்ள வாப்பா. இந்தாங்க டீச்சர் ஆண்டி, கொய்யாப்பழம். ஆமா, என்னாச்சு ஆண்டி காலில்? அதை ஏன்பா கிருஷ்ணா கேட்குற? கடைக்கு போகிற வழியில் விழுந்துட்டேன், கால் வீங்கிருச்சு. ஓ, அம்புட்டு தானா? நான் இப்போ சரி பண்ணிடுறேன். அந்த காலை கொஞ்சம் காட்டுறீங்களா? ஐயோ வேண்டாம்ப்பா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள டீச்சர் ஆண்டியோட கால் சுளுக்கு இருந்த இடம் தெரியாம ஓடி போயிரும். இல்லைன்னா நான் ஒரு ஓட்டு ஓடி போயிடுவேன். அப்படி எதுவும் பண்ணிடாதப்பா, அப்புறம் எனக்கு கொய்யா பழம் கிடைக்காம போயிடுமே. அது இருக்கட்டும். ஏன் டீச்சர் ஆண்டி தினம் ஒரு பழம் மட்டும் வாங்குறீங்க? ஒரு வாரத்துக்கு வாங்கி வைக்க கூடாதா? ஏயா, உனக்கு தினமும் வர கஷ்டமா இருக்கா? சே, அதுக்கு இல்ல. நீங்க இனி பழமே வாங்கலைன்னாலும் நான் தினமும் இங்க வருவேன் டீச்சர் ஆண்டியை பார்க்க. அது போதும் ராஜா. டீச்சர் ஆண்டி, போட்டோல யாரு? அவன் தான் என் மகன். அவன் இப்ப வேண்டாம், அதை பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேணாம். அவன் கூட உன்ன மாதிரி தான்ப்பா. தினமும் சாயந்தரம் பூஜாவுக்காக ஒரு கொய்யாப்பழம் கொண்டு வருவான். பூஜாவா? அது யாரு? என் பேத்தி சென்ட் ஜான்ஸ் பப்ளிக் ஸ்கூல்ல 10வது படிக்கிறா. அப்ப பூஜாவோட அம்மா? பூஜாவை என்கிட்ட விட்டுட்டு அவ வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாப்பா. அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் கூட எங்களுக்கு வந்ததில்ல. அப்ப வீட்டை பாத்துக்கிறது? வீட்டு செலவெல்லாம் என் பென்ஷன் பணத்துல தாப்பா நடந்துகிட்டு இருக்கு. பூஜாவோட படிப்பு செலவுக்கு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு யாரோ பணம் அனுப்புறாங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு நல்ல மனசுள்ள புண்ணியவானா இருக்காரு. ஆண்டவா. டீச்சர் ஆண்டி, நான் கிளம்பட்டுமா? அப்புறம் ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா உடனே கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன். சரிப்பா.
கிருஷ்ணா கொஞ்சம் நில்லுப்பா. இது என் ஏடிஎம் கார்டு. இதுல இருந்து ஒரு 3000 ரூபாய் எடுத்து கொடுப்பா. பாஸ்வேர்டு 6456. பூஜா கையில கொடுத்து அதை தொலைச்சிருவா. நாளைக்கு போதுமா? போதும். சரி. அவன்தான் கிருஷ்ணா. தினமும் உனக்கு பழம் கொண்டு வந்து கொடுக்கறது அவன்தான். கதை இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு தேவதை எங்க ஸ்கூல்ல வந்து இறங்கினாங்க. மகாலட்சுமின்னு சொல்லுவாங்கல்ல, அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. அவங்க பேரும் லக்ஷ்மி தான், லக்ஷ்மி தேவி, எங்க இங்கிலீஷ் டீச்சர். பாத்திமா, எனக்கும் கொஞ்சம் தாடி. அப்படி நீ ஓசில தின்னணுமா? ப்ளீஸ். சும்மா கெஞ்ச வேண்டாம். தரமாட்டேன்னா தரமாட்டேன். நீ அடிக்கிற கூத்தெல்லாம் நான் டீச்சர் கிட்ட போட்டு கொடுப்பேன். ஓ, இவரு பெரிய இவரு டீச்சர் நம்பிடுவாங்க. அப்படின்னா பிரின்சிபல் காரன் கிட்ட மாட்டி விட்டுருவேன். அதெல்லாம் ஒரு ஆளு, போய் சொல்லிக்கடா. என்ன இருந்தாலும் ஓவரா பண்ணாதீ குந்தாணி. தொலைஞ்சு போய் எரும மாடு. சரி. பாத்திமா, அங்க பாரு, அழகா இருக்காங்கல்ல. ராமன் சீரியல் படத்துல நடிச்ச விமலா ராமன் மாதிரியே இருக்காங்கல்ல. செம பிகரடி. வாடா போய் பார்க்கலாம். மெதுவா போடா. ஹேய், என்னம்மா? பாத்து. சாரி. இட்ஸ் ஓகே. பரவாயில்லம்மா. சாரி மேம். ஓகே. நீங்க எதுக்காக கூப்பிட்டீங்க? நீங்க விமலா ராமன் தானே? விமலா ராமனா? நான் உங்க ஸ்கூலுக்கு வந்திருக்க புது டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், லக்ஷ்மி தேவி. நம்ம டீச்சரை போய் சினிமா நடிகைன்றான். இங்க கூட நான் கொண்டு வரேன். வேண்டாம் வேண்டாம் டீச்சர். பயப்படாதம்மா, டீச்சர் கூட ஹெல்ப் பண்ணலாம். இங்கயா? வாமா. இது எங்க வைக்கணும்? அது அந்த டீச்சர் டேபிள் பக்கத்துல. ஓகே மேடம், ஒரு நிமிஷம். எஸ். பிரின்சிபலோட பர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள வரக்கூடாது. You may please stand outside. I'm Lakshmi Devi and I've come here with the principal's order to teach English. Sorry. Which is my table? Well, here. Oh. By the by, I'm Miss Shanta. ஏய் பூஜா, என்ன நீ டீச்சர் கிட்டயே வேலை வாங்குறியா? மேம், நான் சொல்லல, அவங்களே தான். சும்மா கூட கூட பேசாத. உனக்கு எப்பதான் புத்தி வரப்போகுதுன்னே தெரியல. கிளாஸ்ல உட்கார்ந்து கனவு காண்றத தவிர உருப்படியா உன்னால ஏதாவது பண்ண முடியுதா? நோ டீச்சர், நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். லெட் ஹர் கோ. இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது டீச்சர். ப்ளீஸ் டீச்சர், அவ ஒன்றும் பண்ணல. ஜஸ்ட் லெட் ஹர் கோ. மிஸ் சொன்னதுனால நான் உன்னை சும்மா விடுறேன். மொக்க கழுத போ. ஹேய், அடறியா? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் யாராவது அழுவாங்களா? சரி, நான் உங்களுக்கு பதிலா சாரி கேட்டுக்கிறேன், ஓகேவா? அழாதம்மா.
ஹேய் இங்க பாரு. உன் முகத்துல ஏதோ ஒரு குறை தெரியுதே. கம்மல் போடல. கம்மல் மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோ, நீ எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? சிரிக்க மாட்டியா? ஹேய் பாத்து. எங்களுக்குன்னு வந்து வாட்சாரு பாருங்க ஒரு வாட்ச்மேன். புத்திசாலினா அப்படி ஒரு புத்திசாலி. எல்லாருக்கும் தலையில மூளைனா இவருக்கு உடம்பெல்லாம் மூளை. யார் அது? எனக்கு தெரியாம எப்படி இங்கே வரலாம்? ஏய் ஏய் நில்லு. ஏய் நில்லுமா. ஏய் 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 நில்லு நில்லு. யார் இந்த ஸ்கூலுக்கு வந்த புதுக்குட்டி? ஹேய் மரியாதை இல்லாம பேசுறியா? நான் யாருக்கு தெரியுமா? ஓ எனக்கு தெரியாம காமௌண்ட் சேவரர் சாடி வந்ததும் இல்லாம நான் யாருன்னு கேட்கிறேன்? என்ன சொன்ன? நான் செவரர் குச்சி வந்தனா? பின்ன எனக்கு தெரியாம எப்படி உள்ள போனேன்? உன்னை கடந்ததாயே வந்தேன். ஐயோ நான் உன்னை கடத்தினா போய் சொல்றியா? ஐயோ நீ தாயே என்ன உள்ள விட்ட. நான் உள்ள விட்டனா? ட்ரெஸ்ஸை பாரு, காம்பவுண்டு சாடுறதுக்கு வசதியா பேண்டும் பொறாக்கும். ஹேய் அனாவசியமா பேசாத. நான் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கிற புது டீச்சர். டீச்சரா? நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டு வருவ, நான் தான் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவேன். இதை நான் நம்பணுமா? நீ நம்பணுங்கிற அவசியம் இல்ல. வேற யார் நம்பணும்? ஹலோ ஹலோ, உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. வாட் இஸ் தி ப்ராப்ளம்? இவங்கதான். என்ன என்ன ஆச்சு? நீ பேசாத. எனக்கு தெரியாம காம்பவுண்ட் சேவரை குதிச்சதும் இல்லாம இப்ப நான் கேட்டா இங்க நான் தான் டீச்சர் சொல்றாங்க. அதான் ப்ராப்ளம். மிஸ்டர் வாட்ச்மேன், ஷீ இஸ் ஆர் நியூலி அப்பாயிண்டட் டீச்சர். கிழிஞ்சது. நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற டீச்சர்னு சொல்றேன். புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சு 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 புரிஞ்சு. இது என்ன வேஷம்? வேஷமா? டீச்சர் இத வேஷம்ங்கறாரு பாருங்க. ஏதோ சொல்றான், விடுங்க. இப்ப டீச்சர் பூசாரி எப்படி இருக்கு? பூசாரி வந்து பஞ்ச கச்சம் கட்டி புனலெல்லாம் போடணும். இவங்க போடணுமா? அது இல்லையா, ட்ரெஸ் பிடிக்கலையா? பட்டை போட்டுட்டு வர சொல்லிட்டா அது ஓகேவா? வக்கீல்னா பிளாக் கோட் போட்டுட்டு டைய கட்டிட்டு வீச்சி சந்தோஷமா இருக்கணும். டாக்டர்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு கைட்டி குச்சி போன் மாதிரி வரணும். வாட்ச்மேன் எப்படி இருக்கணும்? வாட்ச்மேன்னா உன்ன மாதிரி இருக்கணும், யூனிஃபார்ம் போட்டுட்டு. மிஸ்டர் வாட்ச்மேன், யூ ஆர் டெல்லிங் அபௌட் தி ட்ரெஸ் கோட். என்னது புரியலையே? அதாவது ட்ரெஸ்ஸ பார்த்தாயா பதற? ஐயோ டீச்சர், இந்த Dress கவர்மெண்ட் அலோவ் பண்ற Dress தான். எந்த கவர்மெண்ட் சொன்னாலும் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா படிக்கிற பையங்க டீச்சர் மாதிரியா சொல்லுவாங்க? ஏதோ ஃப்ரெண்ட் மாதிரி நினைப்பாங்க. அப்புறம் கசமு சாய் போயிடும். கரெக்ட் கரெக்ட். எவ்வளவு மட்டமா பேசுறேன் பாத்தீங்களா? நான் இவனை சும்மா விட போறது இல்ல. பிரின்சிபல் கிட்ட போய் சொல்ல போறேன். லீவ் இட் டீச்சர். நான் இவங்களுக்காக லீவ் போட ஐயோ லீவ் எல்லாம் இல்ல, நாங்க வேற ஏதோ பேசிட்டு இருக்கோம். விடப்பா, பாவம் கொஞ்சம் கிறுக்கு பையன். டீச்சர் விட்டு தொலைங்க. போய் கம்ப்ளைண்ட் பண்ணட்டும். நானும் பிரின்சிபாலை பார்த்து பொம்பளையா லட்சணமா புடவை கட்டிட்டு வரணும்னு நானும் சொல்றேன். எப்படி Dress போடணும் போடக்கூடாது நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம். அது எனக்கே தெரியும். ஐயா என்ன டீச்சர் நீங்க? நீங்க துணி உடுத்துவீங்களோ உடுத்தாம வரீங்களோ அது உங்க இஷ்டம். இது பள்ளிக்கூடம், கோயில் மாதிரி புனிதமான இடம். நீங்களும் இவங்கள மாதிரி லட்சணமா புடவை கட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்? கையெடுத்து கும்பிடணும் போல தோணும். அப்படியா இருக்கு? அப்படி இருந்தா தான் பொண்ணு. டீச்சர் டைம் ஆயிடுச்சு. எஸ், மை டைம் இஸ் வெரி குட். வாட்ச்மேன். வாட்ச்மேன். ஓஹோ. டீச்சர் தான். ஐயோ கேட்கல யாரும் இல்லையே. லக்ஷ்மி டீச்சர் சுடிதார் போட்டு கலக்கிட்டாங்க. டீச்சர்ஸ் சுடிதார் போடலானா ஸ்டூடெண்ட்ஸும் போடலாம்ல? ஏய் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஓய் என்ன? அது ஒத்து வராது. நீ முதல்ல குடி. ஐயா எங்கடா கிருஷ்ணாவை காணோம்? சாவே இல்லடா. புது டீச்சர் வந்திருக்காங்களாம்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எனக்கு வேண்டாம், சாப்பிடு. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை, நாளைக்கு கிறிஸ்மஸ் டே கலக்க போறீங்க. உங்க ப்ரோக்ராமை கூட நான் பார்க்க முடியாதுல்ல. டேய் கவலைப்படாதடா, நாங்கெல்லாம் நீ கம்போஸ் பண்ணதானே வாசிக்க போறோம். அவன் ஃபீல் பண்றது நியாயம்தான். அவன் கம்போஸ் பண்ண மியூசிக்னாலும் அவனுக்கும் கலந்து காசு இருக்காதா? ஆமாண்டா, நம்மளோட மேடை ஏறணும்னு இவன் ரொம்ப ஆசைப்பட்டான்டா. ஏய் அது இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா உங்க ப்ரோக்ராமை நான் பார்க்கணும்டா, அதான் என் ஆசை. அதுவும் சார் தான். இப்போ என்னடா செய்யலாம்? நாளைக்கு எல்லாருக்கும் கலர் ட்ரெஸ் தான்.
நீ நுழைஞ்சிடு, யார் பார்க்க போறாங்க? இருந்தாலும் வெளியே தெரிஞ்சா மாட்டிக்குவோண்டா. யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். அதுக்கு பயப்படாத. இவனை கூட்டிட்டு யாருக்கும் தெரியாம ப்ரோக்ராமுக்கு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. அப்புறம் ஒரு கலக்கிட வேண்டியதுதான். ஏன் விஷயத்தை விடுங்கடா. மரியாதையா ப்ரோக்ராம் பண்ணலன்னு வையே, ஆமா எல்லாரும் உதவிட போறீங்க. இங்க பாரு இப்படி. வெயிட் பண்றது வேஸ்ட்டா. இன்னைக்கு பூஜாவுக்கு ஸ்பெஷல் கிளாஸ். கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட அவளை பார்க்க முடியலையேன்னு நினச்சா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு கழுத்து இருக்கிறாங்க. ஜெனி, நீ எப்படியாவது உன் தங்கச்சிட்ட சொல்லி அவளை நம்ம ப்ரோக்ராமுக்கு வர வைக்கணும். என்னடா யாரை பத்தி சொல்ற? இவன் யாரை பத்தி பேச போறான்? பூஜாவை பத்தி தான். வேற யாரு? டே சத்யா, ஒரு நிமிஷம். மச்சி, உனக்கு இது தேவையா? முதல்ல உன் வயசை யோசிச்சு பாரு. உனக்கு தெரியாதுடா அவளோட ஃபேமிலி பற்றி. அவங்க அப்பா அது நிறுத்துடா, எல்லாம் எனக்கு தெரியும். ஸ்டில் ஐ லவ் ஹர். சத்யா, நான் சொல்ல வேணாண்டா, நீ இந்த விஷயத்தை இதோட நிறுத்துற. எனக்கு அவன் மேல லவுடா, நீ தலையிடாத. சத்யா, டே சத்யா. When mother is away, we all agree that home is quiet, devoid of glee. The joy's gone out of world for me, and life has become drab as drab can be. I find no comfort night or day when mother is away. Pooja. Tell me, according to David, how is a home without mother? கிளாஸை கொஞ்சமாவது கவனிக்கணும் பூஜா. பிரச்சனைகள் எல்லாருக்கும் தான் இருக்கு. நாங்களும் இந்த வயசை தாண்டி தான் வந்தோம். அதனால தான் உனக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன். Sit down. A home without mother is a world without sun, where father and children live in perpetual gloom. In a perpetual gloom. Stop it! Pooja? Pooja? ஹே, இன்னைக்கு கம்மலெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப அழகா இருக்க. கிறிஸ்மஸ்க்காகவா இல்ல நான் சொன்னதுக்காகவா? ஓ, இத யாராவது பாக்குறதுக்காகனா முகத்தை இப்படி வச்சுக்க கூடாது. ஒரு ஸ்னேகா ஸ்டைல் ஸ்மைலோட இருக்கணும். சாரி டீச்சர். இதுக்கு நீ தப்பெல்லாம் ஒண்ணு பண்ணலையே. கிளாஸ்ல இருக்க பிடிக்காம வெளியே வந்துட்டேன். தட்ஸ் ஆல். நான் புரிஞ்சுக்கிட்டேன். நோ டீச்சர், அதுக்காக இல்ல. நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. திட்ல பூஜா, கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு பாடத்தை கவனிக்க வேண்டாமா? அதனாலதான் அப்படி பேசினேன். நீங்க சொன்னதுக்காக இல்ல. பாடத்துல அம்மாவை பத்தி சொன்னதும் எனக்கு அடக்க முடியாத ஆத்திரம் வந்துச்சு. ஆத்திரம் வந்துச்சா? அம்மானாலே பிடிக்கல டீச்சர். உங்களுக்கு தெரியுமா, என் அம்மா ரொம்ப மோசமானவங்க. பூஜா ப்ளீஸ். எங்க அப்பா இறந்த உடனே அம்மா வேற கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன பார்க்க கூட வந்தது இல்ல. அது அது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம்ல.
நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை டீச்சர். ஒரு அம்மாவுக்கு பெத்த மகளை வந்து கூட பார்க்கவே முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை தெரியுமா டீச்சர்? என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் ராத்திரி அவங்க படிக்க உட்காரும்போது கூடவே இருப்பாங்க, தூங்கவே மாட்டாங்க. அவங்கள விழிச்சிட்டு இருந்து காஃபி கொடுப்பாங்க, எல்லாத்தையும் கவனிப்பாங்க. எனக்கும் அப்படி ஒரு அம்மா இருந்திருந்தாங்கன்னா அழக பூஜா, உனக்கு நான் இருக்கேன். கமான், தைரியமா இரு. வா, ப்ரோக்ராமுக்கு போலாம். இல்ல டீச்சர், அதெல்லாம் முடியாது. நீ என் கூட வந்துதான் ஆகணும். வா. சென்ட் ஜான் ஸ்கூல்ல கிறிஸ்மஸ் தின நிகழ்ச்சிகள் கலகலப்பா ஆரம்பமாச்சு. ஆனா சத்யாவோட மனசு பூஜாவே சுத்தி சுத்தி வந்துச்சு. பொன்மகளே ஏனழுதாய் பூமலரும் பொறுத்திருப்பாய் ஹோ 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 ஹோ. விழித்துடைக்க விரல்கள் உண்டு, தோளணைக்க தோழன் உண்டு. ஹோ 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 ஹோ. பொன்மகளே ஏனழுதாய் பூமலரும் பொறுத்திருப்பாய் ஹோ 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 ஹோ. சுத்தம் இல்லையே பிழையார் புரிந்தார், இவள் மனதில் குற்றம் இல்லையே. மனச்சுமை விடுவாய், துளி கண்ணீர் வரலாமோ, துளி கண்ணீர் வரலாமோ. பொன்மகளே ஏனழுதாய் பூமலரும் பொறுத்திருப்பாய் ஹோ 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 ஹோ. சுத்தம் இல்லையே பிழையார் புரிந்தார், இவள் மனதில் குற்றம் இல்லையே. மனச்சுமை விடுவாய், துளி கண்ணீர் வரலாமோ, துளி கண்ணீர் வரலாமோ. பொன்மகளே ஏனழுதாய் பூமலரும் பொறுத்திருப்பாய் ஹோ 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 ஹோ.
கவலை சுமந்தால் கண்ணிரண்டில் உறக்கமில்லையே ஒரு நாள் விடியும் தொடர்ந்திருக்கும் இருளும் இல்லையே ஒரு முறை சிரிப்பாய் சிறு பூவே அழலாமோ பொன்மகளே நடுதாய் பூமலரும் பொறுத்திருப்பாய் ஹோ 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 விழி துடைக்க விரல்கள் உண்டு தோளணைக்க தோழன் உண்டு ஹோ 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 பொன்மகளே நடுதாய் பூமலரும் பொறுத்திருப்பாய் ஹோ 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 பூஜா 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 நீங்க மிஸ்டர் பூஜாவை நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இட்ஸ் ஓகே, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. விழுந்ததில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. ஒரு நாள் அப்சர்வேஷனில் இருக்கட்டும். நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அப்புறம் இந்த மருந்து வாங்கிட்டு வந்துருங்க. சென்ட் ஜான் ஸ்கூல்ல இருந்து பூஜாங்கிற ஸ்டூடெண்ட். விழுந்து அடிபட்ட பொண்ணு தானே? ஆமா. அது ரூம் நம்பர் 303. எந்த ஃப்ளோர்? செகண்ட் ஃப்ளோர். டீச்சர் பயப்பட ஒன்றும் இல்லையா, இந்த மருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி. இவன் யாரு? மச்சான் பூஜா. ஏய் ஒன்றும் பெருசா இல்லடா, மருந்து டீச்சர் வாங்கி கொடுப்பாங்க. டேய் வா நம்ம போய் பார்க்கலாம். ஏய் இரு சத்யா. என்னடா? சத்யா ஒரு பிரச்சனைடா. என்ன? லக்ஷ்மி டீச்சர் என்னை பார்த்துட்டாங்க. அது கூட பிரச்சனை இல்லை, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல மாட்டிக்கிச்சு. என்னடா பண்ணலாம் மச்சான்? லீவு முடிஞ்சு ஸ்கூல் வேற திறக்க 1 மாசம் ஆகும்டா. டீச்சர் ஆரா இவளை விளையாடிச்சது? எனக்கு யாருன்னு தெரியல. தோ அந்த பையன்தா. ச்சே வீணா பிரச்சனை ஆயிட போதுடா. അവനോ മിടുക്കനാ സത്യ. இல்ல அது இல்ல ஃபாதர். ടീച്ചർ വേഗം മരുന്ന് മാറ്റിട്ട് വരൂ. റൂമിൽ എന്നാ പറഞ്ഞേ? நாம ஒண்ணு பண்ணலாம். நானும் சத்யாவும் இங்கே இருக்கோம். கிருஷ்ணாவும் ஜெகனும் போய் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு வரட்டும். ஜெகன் கேட்டாதான் மியூசிக் ரூமோட கீ கிடைக்கும். அது ஓகே. സത്യ എങ്ങനെ താങ്ക്സ് പറയണമെന്ന് എനിക്കറിയില്ല. നീയാണ് മോനെ സ്കൂളിനെ രക്ഷിച്ചത്. அம்மா 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 അമ്മ ഇപ്പൊ വരും. தண்ணி வேணுமா? அம்மா ഇനി നിങ്ങൾ പൊക്കോളൂ. നിങ്ങളെ വീട്ടിൽ അന്വേഷിക്കും. பரவாயில்ல ஃபாதர், நீங்கள் வேணா கிளம்பி ஸ்கூலுக்கு போங்க. இங்கே எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். That nice of you, my boy. But you shall leave now. പിന്നെ ടീച്ചർ ഇവിടെ ഉണ്ടാവില്ലേ? എങ്കിൽ പിന്നെ ഞാൻ ഇറങ്ങുക. ഓക്കെ. കുട്ടിയുടെ വീട്ടിൽ അറിയിച്ചിട്ടുണ്ട്. ഇറ്റ്സ് ഓക്കെ. ആ என்னப்பா?
பூஜாவோட பாட்டி பேசுகிறாங்க. உங்கள் கூட பேசணுமா டீச்சர்? ஹலோ அம்மா, பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. அப்படிலாம் பேசாதீங்கம்மா, அவ கூட நான் இருக்கேன். நீங்க அவட்ட பேசுங்க. பூஜா, இந்தா பாடிக்கிட்டு பேசு. பாட்டிமா, நான் சொல்லுவேன்ல, லக்ஷ்மி டீச்சர் இருக்காங்க. அப்புறம் நான் வந்துடுறேன் பாட்டி. இப்ப சந்தோஷம் தானம்மா? பேசிட்டீங்களா? ஓகே ஓகே. நீ போகலையாப்பா? கிருஷ்ணா வந்ததுக்கப்புறம் ம். சத்யா, நீ இவளை கொஞ்ச நேரம் பாத்துக்கிறியா? மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரணும். நான் போயிட்டு வந்துட்டுமா? சரி டீச்சர். பூஜா, டீச்சர் இங்கே இல்லை, ஏதாவது வேணுமா? பூஜா, நான் இந்த நிலமையில சொல்லக்கூடாத விஷயந்தான். ஆனால் எனக்கு எப்போவாச்சும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. நான் உன் கூட ஒன்ன நான் விரும்புறேன்னு சொல்றியா? வேண்டாம் சத்யா. எனக்கு புரியுது பூஜா, காரணத்தெல்லாம் கேட்க மாட்டேன். இந்த கண் டாக்டருக்கு வந்து பிரச்சனை பாருங்க. ஒரு பல்லு டாக்டர் பார்க்க முடியல, கம்ப்ளீட்டா கல்றும் போல் இருக்குது. மே கம் இன் டாக்டர்? எஸ் கம் இன். இங்க உட்காருங்க. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். சொல்லுங்க. நான் சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் இங்க அட்மிட் ஆயிருக்கா. பேரு பூஜா. விழுந்து அடிபட்டதால இங்க கூட்டிட்டு வந்தோம். நான் அவளை கொஞ்ச நாளாவே கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பேக் பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டு கிளாஸையே கவனிக்க மாட்டேங்கிறா. நடக்கும்போது தடுமாறி அடிக்கடி விழறா. இப்படி நிறைய சிம்டம்ஸ். என்னோட டவுட் எல்லாம் அவ கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னுதான். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒரு கனவுலகத்தில் வாழ்றவளாட்டு இருக்குது. அப்புறம் இந்த ஆப்ஷன் மைண்டடா இருக்கிற பசங்களுக்கு வர சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு கண்ணுல பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இது வயசு இல்லைங்களா? டீச்சருக்கு இப்படி ஒரு பிரச்சனை தோணி இருக்கிறதுனால நம்ம டீட்டெயிலா ஒரு செக்அப் பண்ணிடலாம்ங்க. சரிங்களா சிஸ்டர்? டீச்சரோட ஸ்கூல் பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேன்னு சொன்னா இங்க ஒரு தடவை கூட்டிட்டு வர சொல்லுங்க. சரியா? தேங்க்யூ டாக்டர். ஓகே ஓகே. இப்படி இருப்பாங்களா டீச்சர்கள்லாம்? பேக் பெஞ்சில உட்கார்ந்தா குழந்தைகளை கவனிக்கிறது இல்லையாமா. இவங்க ஒழுங்கா பாடம் நடத்தினா தான் எல்லா பசங்களும் கவனிப்பாங்க. கண்ணால் என்னை கொன்றாய், உயிராய் நீயே வந்தாய். பிரம்மன் என்ன உன்னை மட்டும் தங்க தரியில் நெய்தான். ஒரு வார்த்தை பேசாமல் நின்றதென்ன நீ
மறுவார்த்தை சொல்லாமல் போனதென்ன? மௌனத்தால் ஏனடி கொல்லுகின்றாய், பதிலேதும் கூறாமல் செல்லுகின்றாய். வழி தெரியாமல் திகைக்கின்றேன், திசை தெரியாத ஒரு மாலுமியைப் போல. கடலின் கரை மீது நிற்கும் கலங்கரை விளக்கத்தைப் போல் உன் கண்காட்டும் திசையில் பயணிக்கும் எந்தன் பாய்மரக் கப்பல். இடைவிடாது பாடும் என் இதய ராகங்களை கேட்காமல் நீ போய் ஒளிந்ததெங்கே? என்னை பார்க்காமல் நீ போய் மறைந்ததெங்கே? ஒரு வார்த்தை பேசாமல் நின்றதென்ன? நீ மறுவார்த்தை சொல்லாமல் போனதென்ன? மௌனத்தால் ஏனடி கொல்லுகின்றாய், பதிலேதும் கூறாமல் செல்லுகின்றாய். முதலாம் அழகு நீதான், இரண்டாம் உயிரும் நீதான், முக்கணியின் சுவையல்லவா இதழ் விரிந்து, நான்கான தமிழல்லவா உனதழகே, ஐந்தாம் வேதம் நீ, ஆறாம் பூதம் நீ. வெண்ணிலா வெளிச்சத்தில் ஒளிர்கின்ற கண்களில் அஞ்சனம் தீட்டிய பொய்மயக்கம், அது கண்டு நாணமாய் வானத்தில் பூத்திடும் வெண்ணிலா மேகத்துள்ளே முகம் மறைக்கும். என் நெஞ்சம் உன் கண்ணுக்குள்ளே துடிதுடிக்கும். உன் வண்ணச் சித்திரத்தை தூரிகை தீட்டும்போது ஒரு சொட்டு நீளத்தில் வான் விரியும். உன் தங்கச் சிற்பத்தை உளிகொண்டு செதுக்கும்போது ஒவ்வொரு செதுக்கலிலும் இசை பிறக்கும். பொன்மழை புன்னகையில் நனைந்திடும் என் மனம் அறியாமல் உனக்குள்ளே சரணடையும். காலங்கள் கடந்து வரம் வாங்கி வந்தது போல் என் ஜென்ம சாபல்யம் நிறைவடையும். ஏழாம் சுவையும் நீதான், எட்டாம் ஸ்வரமும் நீதான், ஒன்பதாம் திசையெனவே தெரிகின்றாய், கிரகங்களில் பத்தாக ஒளிகின்றாய். ஒருபோதும் பிரியாத உந்தன் முகம், ஒருபோதும் தவறாத உன் நினைவு, ஒருபோதும் கலையாத உன் கனவு, ஒருபோதும் மறவாத உன் சிரிப்பு. கதைகளில் கவிதைகளில் காவிய இலக்கியத்தில் கற்றிருந்தும் கேட்டிருந்தும் புரியாத காதல் உன் ஒற்றை விழி பார்வையில் புரிந்தது மாயம்தான். உன் ஒற்றை சடை பின்னலிலே நான் விழுந்தது நியாயம்தான். பிழிக்கின்ற இரவுகள், தகிக்கின்ற பொழுதுகள், சுடுகின்ற மாலை வேளை, கெடுகின்ற தூக்கங்கள், இழப்புகள் அத்தனையும் சுகங்களாய் தெரிகின்ற காரணத்தை சொல்லவா? அது உன் காதல் அல்லவா? கால் சுடும் பாதையில், காணல் வீசும் பாழ்வெளியில், சூரியன் சுட்டெரிக்கும் செம்மணல் பாலையில், சிந்தையில் நீ வந்தால் சங்கடம் தொலைகிறது, சஞ்சலம் முடிகிறது. மௌனமாய் அழுகின்ற என் விழி கண்ணீரை பாராமல் நீ போய் ஒளிந்ததெங்கே? என்னை பார்க்காமல் நீ போய் மறைந்ததெங்கே? என்னை பார்க்காமல் நீ போய் மறைந்ததெங்கே? எழுந்துருமா. பார்த்து மெதுவா மெதுவா. சத்யா, டீச்சர் ஏதாவது? ஒண்ணும் இல்ல. கிருஷ்ணா வந்துட்டா, நீ இப்ப கிளம்பு. உனக்கு நேரமாயிடுச்சுல்ல. சரி வரேன் பூஜா. வரேன் டீச்சர். டீச்சர். என்னம்மா?
என்ன டீச்சர், டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? ஏதோ மெடிக்கல் பாஷை பேசுறாங்க. 3 வேளை மாத்திரை, ஒரு மருந்து கண்ணுக்கும் கொடுத்துருக்காங்க. 1 வாரம் ஆச்சுன்னா சரியாயிடும். இன்னைக்கு ராத்திரி முழுக்க ஆஸ்பத்திரியிலே தங்கிடலாம்னு நினைச்சிட்டே இருந்திருப்பல்ல? சி சும்மா அளக்காத மச்சான். விடிய விடிய தூங்காம பூஜா முகத்தை பார்த்துட்டு ஜொல்லு விட்டுக்கிட்டு இருந்திருப்ப. அப்படி நினைக்க எனக்கு என்ன உரிமை? என்னாச்சு மச்சான்? அவளுக்கு என்ன பிடிக்கலையாண்டா? அந்த அளவுக்கு அவ கூட பேசிட்டியா? ம். முட்டாளுக்கு முட்டாள். யாராவது ஹாஸ்பிட்டல்ல முடியாம படுத்திருக்கும் போது காதல சொல்லுவாங்களா? ஃபுல். வாடா ஹாஸ்பிட்டல் போவோம். இல்லடா, நான் அங்க வரல. ஓஹோ, இப்படி சட்டுன்னு முடிஞ்சிருச்சா உன் லவ்? நான் அங்க வந்தா நான் யார்கிட்டையும் எப்பவுமே சொல்லக்கூடாதுன்னு நினச்சதெல்லாம் சொல்லிடுவேன்டா. அது பிறகு அவள் என்னை ஒரு ஃப்ரெண்டாக கூட மதிக்க மாட்டாடா. சரி, அப்படின்னா நீ கிளம்பு. ஆனால் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை மட்டும் கேட்டுட்டு போ. சத்யா, உன் பூஜா இருக்காளே, அவளால் இன்னும் கொஞ்ச நாளில் யாரையுமே பார்க்க முடியாது. கிருஷ்ணா, அவளுக்கு என்னடா ஆச்சு? டீச்சர், உங்கள் சந்தேகம் ரொம்ப ரொம்ப கரெக்டுங்க. சி ஹேஸ் அன் இன்ஃபெக்ஷன் ஆன் ஹர் ஐஸ். அதிகமாகவே பாதிச்சிருக்குது. எங்களோட பாசியல் இதைய கார்னியா ஒப்போசிட்டின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்ஃபெக்ஷன் விழிப்படலத்திலிருந்து மற்ற பாகங்களுக்கு பரவிட்டு இருக்குது. அதுக்கு முன்னால் கார்னியாவை ரீப்ளேஸ் செய்யணும். அதுவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செஞ்சாகணும். விழிப்படலத்தை மாத்தணும்னா அதுக்கு ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ்? அது சில விஷயங்கள் இருக்குது. ஐ பேங்க்லேருந்து பொருத்தமான கார்னியா கிடைக்கணும். அது இவ்வளவு அவசரங்கிறதுனால சில நேரத்தில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். எனி டவுட்? பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிட்டு இருக்காங்க டீச்சர். யாரா ஹெல்ப் பண்ணுவாங்க? பிறகு நம்மலாம் எதுக்குடா இருக்கோம்? நான் அப்பா கிட்ட பேசி பணம் வாங்கிட்டு வரேன். சத்யா, சரிடா, காலையில் பார்ப்போம். ஆனா நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. பாவம் சத்யா, அவங்க அப்பா அவனுக்கு பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம அவன் பூஜாவை நேசிக்கிற விஷயத்த தெரிஞ்சு அவனை வீட்டிலேயே அடைச்சு வச்சுட்டாரு. சத்யா, சத்யா, இவ்வளவு நாள் எங்கடா இருந்த? கிடைக்கலடா. அம்மாவும் அப்பாவும் ஒரு பைசா கூட கொடுக்கலடா. வெளியில கூட விட மாட்டேன்ட்டாங்க. நானும் அவளும் காதலிக்கிறோன்னு சொல்லி என்ன ரூம்ல போட்டு பூட்டிட்டாங்க. அவளை பார்க்க கூடாதான். அவங்களுக்கு என்னோட வேதனையா புரியாதுடா. சத்யா, வா கிளாஸுக்கு போலாம். நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். டேய், எங்கடா போற? அவளை தான் பார்க்க போறேன். சத்யா, நீ இப்ப போக வேண்டாம். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாமெல்லாம் போலாம். வேண்டாம், நான் பார்த்துட்டு வரேன். சொன்னா கேளுடா சத்யா. டேய், நான் பார்த்துட்டு வந்துடுறேன்டா. டேய், உனக்கு சொன்னா புரியாதாடா? இல்ல, எனக்கு புரிய வேண்டாம். எனக்கு அவளை இப்பவே பார்க்கணும். ச்சே, உன்னால அவளை இப்ப பார்க்க முடியாது. Why? What happened to her? அவளுக்கு என்னடா ஆச்சு? அவளுக்கு ஒன்றும் ஆகல. அவளை ஸ்கூல்ல இருந்து நிறுத்திட்டாங்க. உன்னோட அம்மா பிரின்சிபல் கிட்ட பேசினாங்கடா. அவங்க தான் அவர்கிட்ட பூஜாவுக்கு பார்வை போக போகுதுன்னு சொன்னாங்க. அவளால் படிக்க முடியாது, ஸ்கூலுக்கு சென்ட் பர்சன்டேஜ் கிடைக்காதுன்னு சொல்லி அவளை ஸ்கூலை விட்டு அனுப்பி வச்சிட்டாங்க. கிருஷ்ணா,
வேண்டாம்டா, அவசரப்படாதடா. எனக்கு அவளை பார்க்கணும்டா. அதுக்கு இப்ப அவசியமே இல்லை. இந்தா இத பாரு, அவ உனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. டேய், இத பாத்தியா? அவ நேர்ல சொல்லலனாலும் இந்த லெட்டரோட அர்த்தம் அவ என்ன விரும்புறான்னு தானே. டேய், நம்ம எப்படியாவது அவளை காப்பாத்தி ஆகணும்டா. டேய், அதுக்கு ஒரு வழி இருக்கு, இத படிச்சு பாரு. ஒரு காம்படிஷன் 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். படிச்சியா? இதான் 10 லட்சம் ரூபாய் ஜெயிக்கிறோம். நாம செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். ஒரு பாட்டை எழுதி டியூன் பண்ணி மேடை ஏத்தணும். ஓகே, தாராளமாடா, நம்ம கலந்துக்கலாம். ஆனா பாட்டை யாரா எழுதுவா? பூஜா அவ எழுதுவா. வேதனைப்படுற விதத்துல இருந்து தான் நல்ல கதைகளும் கவிதைகளும் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா ஆனா இது மார்ச் 11டா, நமக்கு பப்ளிக் எக்ஸாம். பப்ளிக் ஆகுது, எக்ஸாம் ஆகுது, நம்ம கலந்துக்கிறோம். சத்யா, நீ என்னடா சொல்ற? நம்ம பேரண்ட்ஸ் அலோ பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நம்ம போறோம். ஏண்டா மார்ச் 11ன்னு சொன்னா அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான போட்டியா இருக்காது. பெரிய ஆளுங்களோட போட்டி போட்டு ஜெயிக்கணும்னா. டேய் ப்ளீஸ், எனக்காக இல்லைனாலும் பூஜாக்காகவாது நீங்க வரணும். நடக்காது சத்யா, பிராக்டிகலா யோசி. டேய், இத்தனை நாளும் ஒண்ணுக்கு ஒண்ணா இருந்துட்டு இப்போ என்ன பண்ண சொல்ற? உன்னோட ஃபியூச்சரை பத்தி யோசிச்சியாடா? என்னடா நீ? டேய், சண்டை போட்டுக்காதீங்க. நீ போய் லட்சுமி டீச்சர்ட்ட பேசு. லுக் ஸ்டூடெண்ட்ஸ், போங்கன்னு சொன்னா அது உங்க மேல அதிக உரிமை எடுத்துக்கிட்ட மாதிரி. போகாதீங்கன்னு சொன்னா அதனால பூஜாவுக்கு ஏற்படுற கஷ்டம். ஆனா இதத்தான் நான் சொல்ல முடியும். படிப்பு ஒண்ணுதான் நல்லதையும் கெட்டதையும் பிரிச்சு பார்க்க வைக்கும். படிப்பு தான் உங்களோட தேவைகள்ல முன்னுரிமை கொடுக்கறது எதுக்குன்னு தீர்மானிக்கிற தகுதியை உங்க எல்லாருக்கும் கொடுக்குது. நீங்க இப்போ ஸ்கூல் எஜுகேஷனோட கடைசி கட்டத்துல நிக்கிறீங்க. இந்த நேரத்துல தான் நீங்க படிப்போட அவசியத்தை எந்த அளவுக்கு உணர்றீங்க அப்படின்னு தெரிய வரும். யோசிங்க, செய்யுங்க உங்க மனசு சொல்றபடி. நான் போறதுன்னு தீர்மானிச்சிட்டேன். நீங்க? டேய், உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆஃப்டர் ஆல் யார் அவ உனக்கு? கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல படிக்கும்போது ஏற்படுற ஒரு அட்ராக்ஷன். அதுக்காக நீ இவ்ளோ தூரம் ரிஸ்க் எடுக்க போறியா? உன்னோட எதிர்காலம் தான் பாதிக்க போகுது. அத கொஞ்சமாச்சு நீ நினைச்ச பாத்தியா? அதுவும் ஒரு பொண்ணுக்காக இதெல்லாம் தேவையா சத்யா? ஸ்டாப் இட். உனக்கு தெரியாது, சொல்றேன் தெரிஞ்சுக்க. வெறும் உடம்புக்காக அலையிற காம மாதிரி இல்லை எங்க ரிலேஷன்ஷிப். இட்ஸ் மோர் தென் தட். ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் இட். ஒரு காதலா இது ஆரம்பிக்கவே இல்லை. உண்மை, நான் ஃப்ரெண்ட்லியா தான் பழகினேன். ஆனா இப்போவும் எனக்கு தெரியாது அது காதலா கத்திரிக்காயான்னு. வாட் யூ மீன் சத்யா? உங்களுக்கெல்லாம் தெரியாது, பூஜா அப்பாவோட மரணம் நான் 10வது பாஸ் ஆன பிறகு 10th நல்ல ரேங்க் எடுத்ததுக்காக எங்கள் அப்பா எனக்கு பைக் வாங்கி தந்தார். ஒரு நாள் பூஜாவோட அப்பாவுக்கு நான் லிஃப்ட் கொடுத்தேன். அவர்கிட்ட என் திறமையை காட்டணும்னு நினச்சி ஓவர் ஸ்பீடில் வண்டியை ஓட்டணும். வேண்டாம் வேண்டான்னு அவர் என்கிட்ட பல தடவை கெஞ்சினார். நான் காதில் வாங்கிக்கவே இல்லை. அவர் ஒரு ஆர்ட் பேஷண்ட் எனக்கு தெரியாது. பயத்தில் அவங்க அப்பா அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவளை படிக்க வச்சதெல்லாம் நான் தான். இது அவளுக்கு தெரியாது. இப்ப அவளை தவிக்க விட சொல்றீங்களாடா? நியாயமாடா? எனக்கு எப்படிடா தெரியும்? சாரிடா. இட்ஸ் ஓகே, நீங்க வரலனாலும் நான் போக தான் போறேன். நாங்களும் வரத்தாண்டா போறோம் உன் கூட. தேங்க்ஸ்டா. ஆனா எப்படி இந்த எக்ஸாம் சமயத்துல யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? என்ன மச்சி பண்ணலாம்?
நாம என் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம்டா. அங்கன்னா எங்கள் அம்மாவை தவிர யாரும் இல்லை. தட்ஸ் அ கிரேட் ஐடியா. ஏண்டா நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வேண்டாமா? டேய், இன்னைக்கு ராத்திரி புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கம்பைன் ஸ்டடின்னு சொல்லி வீட்டிலேருந்து கிளம்புறோம். நேராக ஸ்கூலுக்கு போகிறோம். கிருஷ்ணா, நீ போய் பூஜாவை கூப்பிட்டு வர. மச்சி, வாட்ச்மேனை சரி கட்டுறது உன்னோட வேலை. அந்த வாட்ச்மேன் தாண்டா லொல்லு. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு கிருஷ்ணா உன் வீட்டுக்கு போகிறோம். இருந்தாலும் பயங்கரமான ரிஸ்க்டா. என்னதான் நடந்தாலும் நாமெல்லாம் ஒத்துமையா இருந்தா ஒரு பிரச்சனையும் வராது. டேய், ஒருவேளை 10 லட்சத்தை நம்ம வின் பண்ண முடியலனா? அடச்சி, கருணாக்கு பயல, நாம தான் ஜெயிக்கிறோம். ஜெயிக்க தாண்டா போறோம். டேய், ஜெயிச்சாச்சுடா. பூஜா, நேரமாச்சு வா. இப்ப கிளம்பினா தான் கரெக்டா ஸ்கூலுக்கு போக முடியும். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, எல்லாம் பசங்க பாத்துப்பாங்க. போலாமா? கிருஷ்ணா, தேங்க்ஸ்ப்பா. என் பேத்திக்காக நீங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய மனசு. நான் மறக்கவே மாட்டேன். உங்க அம்மாவை கேட்டேன்னு சொல்லுப்பா. டீச்சர் ஆண்டி, கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கிருஷ்ணா, நீயும் ஃப்ரெண்ட்ஸும் இப்ப வாழ்க்கையோட அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லதும் கெட்டதும் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே நான் சொல்ல தேவையில்லை. உங்களை தேடி வரவங்கள நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இந்தா, இந்த ஏடிஎம் கார்டை நீ வச்சுக்கோ. இதுல கொஞ்சம் பணம் இருக்குது, தேவைப்படும் போது நீ எடுத்துக்கோ. ஓகே டீச்சர் ஆண்டி. போயிட்டு வரமா? பத்திரமா போயிட்டு வா. வா. முட்டி தலையும் சொதப்பிட போறான்டா. வாட்ச்மேன், வாட்ச்மேன். என்னது? நம்ம ஸ்டூடெண்ட்ஸு கேட்டு பூட்டி இருக்கு. நீங்க எப்படி வந்தீங்க? என்ன தலைவா இது? நாங்க சென்ட்ரல் ஜெயிலே தாண்டி இருக்கோம். இது ஜுஜுபி. அது சரி, இந்த நடு ராத்திரில இங்க எதுக்கு வந்தீங்க? தலைவர், இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். நாங்களாம் அடிச்சு தூள் கிளப்பிட்டோம். ஆனா நீங்க பார்டர்ல இருக்கிற மிலிட்டரி மேன் மாதிரி ரொம்ப கடுமை உணர்ச்சியோட இருக்கிறதால கூப்பிட முடியல. அதனாலதான் நாங்க ட்ரீட்டை கையோட கொண்டு வந்துட்டோம். ஓகே, இது எனக்கு பழக்கம் இல்லையே. இதெல்லாம் பழகிக்க வேணாமா வாத்தியாரே? முத நாம சைக்கிள் ஓட்டும் போது விழுந்து காலை உடைச்சுக்கிறது இல்லையா? அது போலதான் முத அடிக்கும் போது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அப்புறம் என்ன, தூள் தான். ஓகே, எஸ். அப்பாடா, இப்பதான் நிம்மதி. நீங்களும் எங்களோட ஐக்கியம் ஆயிட்டீங்கண்ணா. இனிமே இவர் நம்ம செட்டு தான் இல்லையா தலை? பச்சையா சொன்னா அண்ணன் இன்னைக்கு தான் வயசுக்கே வந்திருக்காரு. டேய், ரொம்ப குடிச்சு மண்டே கிண்டியே போட்டு போறான்டா. கேட்டு பூட்டி இருக்கு. என் கையால பூட்டினா? நீங்க எப்படி வந்தீங்க? அதான் வந்துட்டோம்ல. கேட்டு பூட்டி இருந்துச்சா? என் கையால பூட்டினா? நீங்க எப்படி வந்தீங்க? அதான் வந்தாச்சுல. குழப்பாதீங்கடா. டேய், என்னை டென்ஷன் போட்டாதீங்க. கேட்டு பூட்டி இருந்துச்சா? ஆமா. என் கையால பூட்டினா? ஆமா. நீங்க எப்படி வந்தீங்க? அதான் வந்துட்டோமே தலைவா. என்னை டென்ஷன் படுத்தாதீங்க, புரியுதா? நான் சொல்றதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். ஆமா. கேட்டு பூட்டி இருந்துச்சா? பூட்டினீங்க. என் கையால பூட்டினா? ஆமா. நீங்க எப்படி வந்தீங்க? அதான் வந்துட்டோமடா வெண்ண. கேட்டு பூட்டி இருந்துச்சா? ஆமா. ஆமா. என் கையால பூட்டினா? ஆமா ஐயா, ஆமா. நீங்க எப்படி வந்தீங்க? இது வாடப்பட கேஸ் போட ஆயிடுச்சேடா. எஸ்கேப். ஐயா, இங்க யாரும் காணோம். ஐயா, அம்மா. சீக்கிரமா வாங்க. இது என்ன எக்ஸாம் காலாடி சீக்கிரம் திரும்பி வர்றதுக்கு? கொஞ்சம் திருவாய மூடுறியா? வா வா. கிழிஞ்சது போ. ஏய், நம்மால் தான்டா. வாடா. டேய், பாத்துடா. சத்தம் போடாதீங்க.
இந்த மூதையை வேற முழிச்சுக்கிட்டு இருக்கேடா. டூப்ளிகேட் சரக்கு வாங்காதீங்கன்னு அப்பவே சொன்னேன். பேசாம வாங்கடா. கரையை பார்த்து நடங்கடா. ஏய் கேர்ஃபுல். டேய் பாத்து. வா வா வா. ஏய் சீக்கிரம் சீக்கிரம்டா. எங்க ராசா கிளம்பிட்ட? மட்டோல் அடிச்சாலும் மட்டைய மாட்டேன்றான். போங்கடா போங்க போங்க. ஏய் அண்ணே 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 நான் பியூன் பரமேஸ்வரன் அண்ணே. என்னாச்சு? அண்ணே எழும்புங்க அண்ணே. விடிஞ்சு போச்சு. நான் எப்படி வந்தேன்? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. இப்ப நீங்க கேக்குறீங்களா என்கிட்ட? இது என்ன பாட்டுல? ஆமா பாட்டுல தான். வானத்தை பத்தி கீழே விழுந்து செய்யறதெல்லாம் செய்துட்டு நாடகமா போடுறீங்க. சரி இந்த பையங்கள எப்படி வந்தாங்க? என் வாயில என்ன அந்த கேட்டுச்சாடி தான் வந்தானுங்க. கேட்ட சாடி வந்தாங்க. போய் சொல்றா. ஏன்பா போங்க 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 போங்க. போடா. ஏண்டா யார் பார்த்தாங்களா? யாரும் பார்க்கல. ஏற்கனவே ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி நியூஸ் உலகம் பூரா பரவியாச்சு. இனி லைவா டெலிகாஸ்டிங் பண்ணதுக்கு முன்னால பேசாம எடுத்துட்டு காலி பண்ணது தான் நல்லது. சரி இங்கிலீஷ் டீச்சர் பார்க்கலையே. நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க. இதுவரை அவங்க வரல. வந்திருந்தா உங்க சங்கதி நாரி இருக்கும். ஆமா ஆமா. ஐயோ அது வராங்க. வராங்களா? காட்டி கொடுத்துறாதடா. அதோ அங்க பாருங்க டீச்சர். ஐயோ வராங்கடா. நெருங்கி வராங்க. எங்க அந்த முகரைய கொஞ்சம் காட்டு. விநாச காலே விண்டேஜ் விஸ்கி. இந்த ஆளுக்கு தண்ணி அடிக்கிற இடமாயா இது? இன்னைக்கு நல்லா வந்து மேடம் இந்த பழக்கம்லாம் இவருக்கு கிடையாது. இவர் தண்ணி அடிக்க இல்ல பாட்டி இந்த இல்ல. பாட்டில் நேரா பறந்து வந்து அந்த ஆள் வாயில ஊத்திச்சா? ஏய் நீ போயா டீச்சர் திருட்டு பசங்க. தெரியாம பண்ணிட்டாருமா. எனக்கு அப்பவே தெரியும் இந்த ஆள் ஒரு தண்ணி வண்டின்னு. மேடம் இந்த ஆளு வழக்கமா குடிக்கிறது இல்ல. தேவையில்லாம இவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒரு பொறுப்புள்ள வாட்ச்மேன் கேட்ட மூடிட்டு ஸ்கூல் கிரவுண்ட்ல இப்படி சீ. மேடம் வேண்டாம் மேடம். பிரின்சிபால்ட்ட போய் சொல்லிடாதீங்க மேடம். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். இப்பவே நான் பிரின்சிபல் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றேன். கழுவிட்டு தலையா. உனக்கு என்ன பண்ண மேடம். ஏண்டா அவங்க பிரின்சிபால்ட்ட போறேன்னு சொன்னாங்களா? அண்ணே நம்ம நாட்டுக்காரங்களா ஆச்சு. அதனால மாட்டிக்கிட கூடாதுன்னு சொன்னேன். ஏண்டா போட்டு கொடுத்துட்டு நாட்டுக்காரன் நீ? ஏடா சே நாட்டுக்காரன் நாட்டுக்காரன். ஐயோ தெரியாதரமா இந்த பயலோட நான் போய் குடிக்க போய் என்ன மாட்டி விட்டு போயிட்டாங்களே. சார் வணக்கம் சார். നിന്റെ വണക്കം അങ്ങ് കയ്യിൽ വെച്ചിരുന്നാ മതി. சரி ഇവിടെ വാടൂ. സത്യം പറഞ്ഞു ആ കുളന്തകൾ എന്തിയെ? ஐயோ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. നിന്റെ കുളന്തയുടെ കാര്യമല്ല ചോദിച്ചത്. ഈ സ്കൂളിലെ കുട്ടികൾ എന്തിയെ? ஸ்கூல்ல பத்திரமா இருக்காங்க சார். അതല്ല ഈ കാണാതായ കുട്ടികൾ എന്തിയെന്ന്. ஐயோ அவங்க தான் பாட்டில் வாங்கி கொடுத்து நீ ஏமாத்தி போயிட்டாங்க சார். ആ പാട്ടിൽ നീ എന്തിനു കുടിച്ചു? குடிச்சு എന്തിനു കുടിച്ചു? ஒரு பாட்டில் வாங்கி தாங்க சொல்றேன். ഓ സത്യം പറഞ്ഞില്ലെങ്കിൽ നിന്നെ ഞാൻ ഇപ്പൊ വിളിച്ച് പോലീസിൽ ഏൽപ്പിക്കും. ஐயோ நான் பாவப்பட்டேன் சார். சத்தியமா எங்க அப்பா மாதிரியே எனக்கு தெரியாது சார். നിനക്കറിയില്ല? തെരിയൂല? தெரியாது சார். തെരിയൂല? കർത്താവേ. சார் கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்க எனக்கு லீவு. ഇപ്പൊ വാച്ച്മാൻ ഞാനായോ? அட ஏழுமலையானே, இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல என் பையனை கொண்டு வந்து சேர்த்த. மிஸ் ஆனது ஒரு பொம்பளை புள்ள. அந்த சீரியஸ்னஸ் கொஞ்சமாவது இருக்கா உங்ககிட்ட? ഒന്ന് ക്ഷമിക്കൂ. എന്തായാലും പോലീസ് വന്നിട്ടുണ്ടല്ലോ. ஃபாதர்ஸோட கஷ்டமெல்லாம் ஃபாதருக்கு சொன்னா புரியாம போகுது. சாரி இப்ப சொன்னதை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண முடியுமா? பேரண்ட்ஸோட கஷ்டமெல்லாம் இவருக்கு புரியவா போகுதுன்னு சொல்ல வந்தேன். பேரண்ட்ஸ் நீங்களாம் பேரண்ட்ஸ்னு சொல்லிக்க வெக்கப்படணும். இந்த வயசுல இருக்கிற பசங்களை யாராவது ராத்திரி கம்பைன் ஸ்டடிக்கு விடுவாங்களா? விட்டா கூட அவங்க போய் சேர்ந்தாங்களா, அவங்க படிச்சாங்களான்னு விசாரிக்கணும். அவங்க தான் பேரண்ட்ஸ். சார் இனிமே அதை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. கூடிய சீக்கிரம் பசங்களை கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு நீங்க இவ்ளோ பயப்பட தேவையில்லை. போனவங்க எல்லாம் மியூசிக் ட்ரூப்ல இருக்கிறவங்க. போகும்போது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட தான் போயிருக்காங்க. ஏதாவது இசை நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறதுக்காக போயிருக்கலாம். சோ சிம்பிள் சைக்காலஜி. அது முடிஞ்சு அவங்க வந்துட போறாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல ஸ்டூடண்ட்ஸ். அவங்களால இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் கூட வந்ததில்ல. டீச்சர், அப்படி இருந்தாலும் அவங்க இந்நேரம் திரும்பி வந்திருக்கணும் இல்ல? பரவாயில்ல, சொன்னது ரொம்ப நல்ல விஷயம்தான். அப்படியே விசாரணையை நடத்தலாம். ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். நான் சிஐ முகமது பேசுறேன். எல்லா இசை நிகழ்ச்சி நடக்கிற இடத்துலையும் காணாம போன பசங்களை பத்தி ஒரு விசாரணை நடத்துங்க. பசங்களோட போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு மெயில் அனுப்பணும். ஓகே, அப்ப நான் வரேன்.
ஃபாதர், இந்த காணாம போன பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும்? അല്ല അവർ 3 പേരായിരുന്നു കൂട്ട്. പിന്നെ പുറത്തൊരു പയ്യൻ ഫ്രൂട്ട്സ് വിൽക്കാൻ വരും. അവനുമായി നല്ല ചങ്ങാത്തത്തിലാ. ഞാൻ പറയാറുണ്ട് സ്ട്രേഞ്ചേഴ്സുമായിട്ട് കൂട്ടുകൂടരുതെന്ന്. പക്ഷേ சரி. கடைசியா அவங்க கிருஷ்ணாவோட ஊருக்கே போய் சேர்ந்துட்டாங்க. படுத்து படுக்கையா இருந்த கிருஷ்ணாவோட அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஆபரேஷனுக்கு ரொம்ப பெரிய தொகை தேவைப்படுற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வந்தது. பூஜா அந்த அம்மாவோட நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டா. வந்து ஒரு வாரம் ஆச்சு, பாட்டும் வரல, வேலையும் நடக்கல. ச்சே. பூஜா எங்கடி? அவளுக்கு எங்க பாட்டு எழுத நேரம்? வந்ததுல இருந்து கிருஷ்ணா அம்மாவோட தான் இருக்கா. எனக்கு பாட்டு எழுத தெரியும்னு யார் மாட்டி விட்டது? பயமா இருக்குப்பா. எனக்கு எழுத வரும்னு தோணல. நீங்க யாராவது ட்ரை பண்ணுங்களேன் ப்ளீஸ். பூஜா, காலேஜ் மேகசின்ல கவிதை எழுதி கலக்கணும் தானே? நீங்க யாராவது அவளை எழுத விட்டாதானே? அதுக்கு தனிமை வேணும்டா. தனிமை வேணா எடுத்துக்கோ. உன்னை இனிமே அம்பேல விட்டுட்டோம். நாங்க விடுறோம் ஜூட்டு. சரி. பூஜா, எழுதி முடிச்சிட்டியா? சத்யா, இதெல்லாம் தேவையா? எனக்காக உங்க வாழ்க்கையை பாழாக்கிக்கணுமா? எங்க வாழ்க்கையை பத்தி நீ யோசிக்க வேண்டாம். இப்போ என்ன எழுதலான்றத பத்தி யோசி. முதல்ல உன் கண் ஆப்ரேஷன், அப்புறமா எங்க வாழ்க்கை. சத்யா, என் கண் சரியான பிறகு நான் உன்னை விரும்புவேன்னு நினைச்சு இதெல்லாம் பண்றேன்னா அதை விட்டு என் அப்பாவோட மரணத்துக்கு காரணமான உன் கூட நான் எப்பவுமே வாழ முடியாது. உண்மைதான். அதனால ப்ளீஸ் நாம திரும்பி போயிடலாம். பூஜா, நான் சொன்னதெல்லாம் நிஜம் சத்யா. என் கூட உன்னை நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீ சொன்னதெல்லாம் சரிதான். போலாம், திரும்பி போயிடலாம். வேண்டாம், போட்டியும் பாட்டும் 10 லட்சமும் கண்ணும் ஆபரேஷனும் ஒண்ணும் வேண்டாம். எல்லாரும் அவங்க வழியை பார்த்துட்டு போயிடலாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் பூஜா, இங்க வந்து இறங்கின நிமிஷத்துல இருந்து உன்னையும் உன்னோட ஆபரேஷனை பத்தி மட்டும் தான் நினைக்கிறேன் பூஜா. உங்க அப்பாவோட சாவுக்கு நான் தான் காரணம் நம்புற நீ என்னை ஏத்துக்க வேண்டியதில்லை. ஆனா ஒன்னு மட்டுமே நேசிக்கிற என் உண்மையான அன்பை மட்டும் ஒதுக்கிடாத பூஜா, ப்ளீஸ். இந்த பூஜா எங்க போய் தொலைஞ்சா? சத்யா, இது போதுமா பாரு. அங்கேயே நில்லு, ஓடாத. பாலை குடிக்க சொன்னா என்னையே ஓட வைக்கிறியா? இந்த பாலை குடி. ஹலோ சார், காணாம போன ஸ்டூடண்ட்ஸ் பத்தி தகவல் கிடைச்சிருக்கு சார். கோயம்புத்தூர்ல மியூசிக் காம்படிஷன் நடக்கிற இடத்துல இருக்காங்க சார். நான் உடனே ஸ்டேஷனுக்கு வர்றேன். நாம இன்னைக்கே கோயம்புத்தூர் புறப்பட்டாகணும். ஓகே? என் தங்க குட்டி சீக்கிரமா குடிப்பியா? அப்பாவுக்கு ஒரு வேலை வந்துருச்சான். வாப்பா, நீங்க எங்க போக போறீங்க? என்னோட செல்ல குட்டி படிக்கிற ஸ்கூல்ல காணாம போன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்க. வாப்பா வாப்பா, பூஜாவோட கண் ஆபரேஷனுக்காக தான் அவங்க போயிருக்காங்க. அவங்கள பிடிக்காதீங்க. பூஜா அக்காவோட நிலைமை என்னை விட மோசம். அப்பா அம்மா யாரும் இல்லையா, இருக்கிறதெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும்தான். உங்ககிட்ட இதெல்லாம் யாருமா சொன்னது? ஒரு தேவதை. அம்மா, நாங்க பத்திரமா இருக்கோமா? கோயம்புத்தூர்ல தான்ப்பா இருக்கோம். நாங்க பாட போறோம். தேடாதீங்கப்பா, வருத்தப்படாதீங்க. சீக்கிரமா வந்துடுறோம்.
ஏம்மா என்னம்மா அதெல்லாம்? நீ இப்படி யார்கிட்டயும் சொல்லாம போலாமா? நீ ஒரு பொண்ணுங்கிறத யோசிக்க வேண்டாமா? உனக்கு இப்படி ஒரு விருப்பம் இருந்திருந்தா அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாமே, கூட்டு வந்திருப்பேன்ல. சாரிப்பா,
நம்ம பிரியாவோட வயசு தான் பூஜாவுக்கு. அவளுக்காக தான் நாங்க இப்படி செஞ்சோம்ப்பா. ஏண்டா இது உனக்கே ஓவரா தெரியல? டாக்டர் ஆகணும்னு உனக்காக சீட்டுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ பரீட்சை எழுதலையடா. அப்பா ஒரு பொண்ணோட கண் ஆபரேஷனுக்காக தான்ப்பா. தப்புனா என்ன மன்னிச்சிருங்கப்பா ப்ளீஸ். பாட்டு பாடுற மூஞ்ச பாரு பரதேசி பயல. எவன்டா கேட்பான் நீ யாரு கூற பாடி ஜெயிக்க போற? 10 லட்சம் வாங்கி கிழிக்க போறான். Running a competition like this was a tedious task, for we had to take into the account the lyric, the composition, and the presentation. But since this is a competition, we have to select the best, and we have. We would like to cordially invite Sri Innocent, the Amma President, to announce the results. நண்பர்களே, 17 குரூப்ஸ் வந்திருக்கீங்க. ஒன்னோடு ஒன்று போட்டி போட்டு திறமையை நிரூபிச்சிருக்கீங்க. யார் ஜெயிச்சாங்கன்னு முடிவு பண்ண என்ன கூப்பிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாட்டு எழுதுறது, அதுக்கு இசையமைக்கிறது, அதெல்லாம் விட நடன அசைவோட அரங்கேற்றம் செய்யறது, இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். பொறுமையா உட்கார்ந்து நான் எல்லா போட்டிகளையும் பார்த்து ரசித்தேன். இருந்தாலும் அதில் ஒரு பாட்டு என்னை ரொம்பவும் பாதிச்சிருச்சு. காலமும் நேரமும் இளைஞர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பும் தேசம் இவங்களை வச்சு செய்ய போற சாதனையும் என்னை பிரமிக்க வச்சிருச்சு. இதயம் முழுக்க நம்பிக்கையை சுமந்துட்டு இருக்கிற, மாற்றத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிற மனிதர்களுக்கு இது ஒரு விழிப்பு பாடலா அமையட்டும். நான் விரும்பின அந்த பாடலே முதலாம் பரிசுக்குரிய பாடலா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. நான் அந்த இளைஞர்களை அழைக்கிறேன். Group number 17 has won the first prize. பூஜா, உங்களுக்கு கிடைச்ச பரிசு தொகையை கிருஷ்ணா அம்மாவோட ஆபரேஷனுக்கு பயன்படுத்துங்க. நான் போறேன். பெருமையான என் வாழ்க்கை யாருக்கும் இடையூறாக கூடாது. சத்யா, நீ காட்டின அன்போட அர்த்தம் இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. சாரி. டேய் சத்யா, எங்கடா போறா? நில்லு. ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நம்ம பசங்க கலக்கிட்டாங்க. உங்க குழந்தைங்களோட மனசுல இருக்கிற அன்பை கூட தெரிஞ்சுக்கிற சக்தி உங்களுக்கு இல்லையே சார். நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. உங்க பொண்ணு நட்புன்னா என்னங்கறத நல்லா புரிஞ்சு நடந்துட்டு இருக்கா. அவ இனிமே உங்களை கஷ்டப்படுத்த மாட்டா. உங்க பையன் அன்புக்கு கொடுத்த விலை என்னன்னு ஹோட்டல்ல சாப்பாட்டுக்கு விலை போடுற உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. அது புரியறதுக்கு இன்னும் ஒரு ஜென்மம் கூட தேவைப்படலாம். மகனுக்கு சின்ன வயசுலயே பைக்கும் மொபைலும் வாங்கி தந்து அவன் சந்தோஷப்படுறான்னு நினைச்சுக்கிட்ட நீங்க அவனுக்கு ஒரு மனசு இருக்குங்கிறத மறந்துட்டீங்க. ஓடாதடா, நில்லு. எல்லாம் எனக்கு தெரியும். எங்கடா மத்தவங்கலாம்? நீங்க தனிமைப்படுத்திய உங்க புள்ள ஒரு உறவுக்காக ஆசைப்பட்டா. அந்த ஆசைக்கு துணை இருக்க அவன் ஃப்ரெண்ட்ஸால தான் முடிஞ்சது. அவனோட உணர்வை நீங்க ஒருபோதும் கத்துக்குட்டி காதல்னு ஒதுக்கிட முடியாது. இட் ஜஸ்ட் a feeling of being protected and care. பொண்ணுங்களை தள்ளிட்டு போய் ஓரம் கட்டுறது, மோசடி, வேற என்னடா உங்க கைவிரிச? யாரா ஜீப்ல? இவங்க அன்பு காதல்லையோ கல்யாணத்திலேயோ இல்ல அதையும் தாண்டி போயோ முடியற விஷயம் இல்ல. மனசுல அன்பு உருவாகிற இந்த பருவத்துல அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். பாத்திமா, சத்யான்னா பயப்படாதீங்க, இவருதான் எங்க வாப்பா. பூஜா அக்கா அந்த பக்கமா தான் போயிருக்காங்க. இங்க வாடா. அட வாயா. பிஞ்சு குழந்தைங்க கூட துப்பாக்கி ஏந்திருந்த காலகட்டத்துல அன்புக்காக எதையும் செய்யற ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குங்கிறத இந்த நாடு தெரிஞ்சிட்டும்டா. போடா, போய் கூப்பிடவள. பூஜா, பூஜா,
ப்ளீஸ் பூஜா சொல்றத கேளு பூஜா பூஜா சத்யா ப்ளீஸ் பூஜா பூஜா ப்ளீஸ் பூஜா ப்ளீஸ் பூஜா பூஜா இதுக்காகவா பூஜா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம் ப்ளீஸ் பூஜா வந்துரு பூஜா உங்க அப்பாவோட சாவுக்கு நான் காரணம் இல்ல பூஜா சத்தியமா நான் காரணம் இல்ல என் கூட வாழனாலும் பரவாயில்ல ஆனா இந்த முடிவை மட்டும் எடுத்துடாத பூஜா ப்ளீஸ் சத்யா 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 பூஜா எதுக்காக இப்படி பூஜா என்ன தப்பா புரிஞ்சுக்காத பூஜா ப்ளீஸ் பூஜா நான் காதலிச்சது உண்மைதான் ஆனா அதுக்காகத்தான் இந்த உதவியெல்லாம் செஞ்சேன்னு மட்டும் நினைக்காத பூஜா நீ வாழணும் பூஜா அது போதும் எனக்கு